ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க எஸ்எம். ஸோ டெய்லி வந்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதெல்லாம் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணலை. இப்போ முன்னேற்ற விட கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அதில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு அடுத்த பீப்புள், ஸோ மற்றவங்க வந்துட்டு நம்மளை இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்டை வந்துட்டு பார்க்காம எப்படி ஹைட் பண்ணுறது, ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்டை வந்துட்டு எப்படி ஹைட் பண்ணுறது சொல்ல போனால் தான். ஸோ அதை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடி அப்டேட்ஸாக வரும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சைட்டில் ரைட் சைடில் வந்துட்டு 3 டாட் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் சர்ச் பார் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பாரில் வந்துட்டு ப்ரைவசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓகே, ப்ரைவசி செட்டிங்கும் காட்டுது, ப்ரைவசி செக்அப்னு காட்டுது. ஸோ நம்ம ப்ரைவசி செட்டிங் செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக விலைக்கு பாருங்கள், செக் வியூ இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக விலைக்கிறது ஹூ கேன் see what you are share அப்படின்றது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கீழே கண்டினியூ இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எட் பண்ண எல்லாமே காட்டும். ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபாலோவிங் காட்டும். ஸோ அதில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை வந்துட்டு யார் யார் பார்க்கணும், யார் யார் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கும். ஸோ அது பக்கத்தில் வந்துட்டு ஒன்லி மீண்டு கொடுத்துருக்கு. நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டை யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு பப்ளிக், அதாவது எல்லாருமே பார்க்கலும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களோட ஃப்ரெண்ட் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலும். அப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் டிக் பண்ணுற ஃப்ரெண்ட் மட்டும்தான் உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டை பார்க்கலும் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் வந்துட்டு ஒன்லி மீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். எந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை வந்து யாருமே பார்க்கக்கூடாது. ஸோ அதில் ஒன்லி மீ கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட். ஓகே, அவ்வளோதான். அப்புறமா நீங்கள் பேக் வந்துடுங்க. ஓகே காஸ், இவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டெக் வீடியோஸ் வேண்டாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.